ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெயில் சீசன் தொடங்கிடுச்சு, மாம்பழ சீசனும் வந்துடுச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி ஈஸியாக வீட்லேயே மாம்பழத்தை வச்சு ஒரு குச்சியை செய்ய போகிறோம். அரை கப் அளவு நல்ல பழுத்த மாம்பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு, 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு, அதே கப்பில் 1 கப் அளவு பால் சேர்த்து இந்த மாம்பழத்தை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிக்க போகிறோம். இது மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாதவங்க சின்ன சின்ன குட்டி டம்ளரில் ஊற்றி ஐஸ்கிரீம் ஸ்டிக்குள்ளே வச்சு நீங்கள் அது மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு ஃபாயில் சீட் போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்குள்ளே வச்சு ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு ஃபுல் டே வச்சு எடுத்திங்கனாலும் நல்லா செட் ஆயிரும். பால், சர்க்கரை, மாம்பழம் இருந்தால் எல்லாருமே ஈஸியாக செய்யலாம் இந்த ஐஸ்கிரீம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மாம்பழ குச்சி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. சம்மர் சீசன் தொடங்கிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்ப நாளைக்கு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.